இன்னைக்கு என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம அப்படியே வரிசையா பார்த்துடலாம். நம்ம சந்தானம்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாருல நம்ம டைரக்டர் ஆனந்த். இவரோட டைரக்ஷன்ல நம்ம சந்தானமன்னா ஒரு புதிய படத்துல நடிக்கிறாரு. இப்போ இந்த புதிய படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, இங்க நான் தான் கிங் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கான டைட்டில் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. கூடவே இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. நம்ம சந்தானமன்னாவோட இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜ் இவரோட டைரக்ஷன்ல நம்ம த்ரூ விக்ரம் பாத்தீங்கன்னா ஒரு புதிய படத்துல நடிக்கிறாருல. இந்த படத்துக்கான ஹீரோயின்கான அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்துல மலையாளம் நடிகை தர்ஷனா இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ்ல இப்போ கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்குமே பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல இருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ரஜினி சாரோட வேட்டையன் இந்த படத்துக்கான அடுத்த கட்ட ஷெட்யூலுக்கான ஷூட்டிங்கை ஹைதராபாத்ல அந்த படத்துக்கான அடுத்த கட்ட ஷெட்யூலுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ்ல இப்போ கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த வேட்டையன் படத்துக்கான மற்ற அப்டேட்ஸ்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.